நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம் மேல் வைத்த அன்பு பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ஆண்டவர் நம்ம மேல் அதிகமாய் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறனால தான் பாரமான சிலுவையை அவர் சுமந்தார், தன் ஜீவனையை கொடுத்தார், அவர் ஜீவ பலியாக வந்தார். இதை நாம் ஆண்டவர் நம்மை நேசிக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் நம் பாவிகளாக இருக்கும்போதே நம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனோடு என்றென்றும் வாழ அவர் ஒரு வழியாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு வழி. அவர் தான் நம்மளுக்கு நித்திய ஜீவனுக்கு போகிற வழி. அவரை நாம் பின்பற்றுவோமானால் நம்முடைய வாழ்க்கை நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் கெட்டு போகாமல் அவன் அவர் நம்ம கெட்டு போகாமல் இருக்க அவன் நித்திய நம்ம ஆண்டவரை விசுவாசித்தால் நம்ம கெட்டு போக மாட்டோம். நம்ம ஆண்டவருக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். இந்த நாள் இந்த வசனம் பாருங்கள். 1 யோவான் 4 அதிகாரம் 9 சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை உலகத்துக்கு அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் தம் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினதினாலே, இவ்வுலகத்தை அனுப்பியதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பார்த்திங்கன்னா யோவானில் சொல்லப்பட்டிருக்குது. யோவானில் பார்த்திங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள்ளே ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளியை இருளை பிரகாசிக்கிற இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பார்த்தீங்கன்னா, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலம் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவர் தான் உலகத்துக்கு ஒளி. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இருள் இருக்கிறது. அப்போது இருளில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வெளிச்சமாக இந்த பூமிக்கு வந்தார். நாம் பாவத்தில் இருக்கும்போது இருளில் இருக்கிறோம். அந்த இருளிலிருந்து நம்மளை விடுதலையாக்க ஆண்டவர் நம்முடைய சிலுவையை அவர் சுமந்து நம்மளுக்காக ரத்தம் சிந்தினதுனாலே நாம் அந்த வெளிச்சத்துக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம். அவர் பார்த்திங்கன்னா பரலோகத்திலிருந்து அவர் வார்த்தை, அவர் வார்த்தை தான் தேவன். அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தார். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இந்த பூமிக்கு வந்தார். 3 பார்த்திங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்துரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போது நம்மளுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பார் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரா குமாரனை விசுவாசிக்கிறன் எவனும், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்துரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இப்போ பார்த்திங்கன்னா ரோமர் யோவான் 6:51 பாருங்கன்னா, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் கடைசி நாட்களிலே எழுப்புவேன் என்று சொல்கிறார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
என் மாம்சமே மெய்யான போஜனம், என் இரத்தமே மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனை நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நானும் பிதாவில் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்து மன்னாவைப் போல அல்ல. இவர் மரித்தாரிலே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொன்னார். ஆண்டவர் தான் ஜீவ அப்பம். அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவரை கடைசி நாட்களில் நான் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். நம்மளை பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்கிறோம். அவர் இரத்தத்தையும் மாம்சத்தையும் புசித்து அவர் நமக்குள்ளே நிலைத்திருப்பார். அவர் கடைசி நாட்களிலே நம்மளை உயிரோடு கூட எழுப்புவார். உயிரோடு எழுப்பி நாம் பரலோகத்தில் என்றென்றும் அவரோடு நாம் வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக தான் இந்த பூமிக்கு வந்தார். மனிதர்கள் ஆதாம் பாவம் செய்ததினாலே பூமம் சபிக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டார்கள். சர்ப்பத்தின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டார்கள். வஞ்சிக்கப்பட்டதினாலே அவர்களுடைய பாவம் பிரவேசித்தது. அந்த பாவத்தினாலே இந்த பூமி சபிக்கப்பட்டது. பூமி சபிக்கப்பட்ட பூமியை ஆண்டவர் மீண்டும் மீட்டெடுக்கும்படியாக அவர் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். அவர் நம்மேல் அன்பு வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா சிலுவையை, பாரமான சிலுவையை சுமந்தார். நமக்காக முள்முடி சூட்டப்பட்டார். அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார். அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தார். அவர் ஜீவ பலியாக வந்தார். ஏன்னா ஒரு மனிதன் நமக்காக ஜீவனை கொடுக்க மாட்டான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர் அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்காக மரித்தார். அவர் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களானால் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பிரவேசித்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்கள் பாவங்கள் சாபங்கள் நீக்கி உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு அன்பு கூறும்படுகிறார். உங்கள் மேலே தயவாக இருக்கிறார். உங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவர் இரக்கத்தின் தேவன். அவர் தயவு பாராட்டுகிறவர். ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து அவர் கண்டிப்பு உள்ளவர் அல்ல. அவர் மனதுருக்கம் உள்ளவர். அவர் இரக்கம் உள்ள தேவன். அவர் அன்புள்ள தேவன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் இறங்குகிறவர், ஏழைக்கு இறங்குகிறவர். அவர் கஷ்டப்படுறவர்களுக்கு இறங்குகிறவர். அவர் ஒதுக்கப்பட்டவர்களை அணைத்து கொண்டு அவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் எல்லாரும் வெறுத்து ஒழுக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை வெறுக்க மாட்டார், உங்களை ஒதுக்க மாட்டார். ஏன்னா அவர் உங்களுக்காகத்தான் மரித்தார். அவர் உங்களுக்காகத்தான் ஜீவனை கொடுத்தார். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்கள் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். அதனால் நீங்கள் எதிர்குறித்தும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நமக்காக ஒருவர் மரித்தார். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் மரித்ததினாலே நம்மேல் அவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பார். இந்த நாளில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார். ஆமேன்.